எத்தனை பேர் சபையில் இருப்பதற்காக சந்தோஷப்படுறீங்க? ஆண்டவர் நம்மை ரட்சித்து உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து சபையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். சபையிலே சேர்க்கப்பட்ட பின்னர் சிலருக்கு ஒரு எண்ணம் வருகிறது. அது பிசாசு கொடுக்கிற எண்ணம் தான். நம்ம சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சூழ்நிலை சரியில்லை, சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வியாபாரம் சரியில்லை, சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குடும்பத்துல பிரச்சனை, சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சரீரத்துல ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சிலரை சாத்தான் நினைக்க பண்ணுகிறான். இது போதாதுன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒரு சிலரும் கூட, சபைக்கு நீ போறியே, உனக்கு என்ன கிடைச்சது, வா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போவோம்னு வேற தூபம் போடுறாங்க. இந்த மன போராட்டங்கள் மத்தியில் இருக்கிற அநேகருக்கும் நமக்குமாக கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படி, விசுவாசத்திலே நம்மை பலப்படுத்தும்படி இந்த மாதம் முழுவதும் ஒரு சத்தியத்தை நமக்கு போதிக்க விரும்புகிறார். வாசிக்கலாமா? சங்கீதம் 92, 12, 13 வசனங்கள். நீதிமான் பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நீதிமான் செழித்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் வேதம் சத்தியம் என்று நம்புகிறீர்கள்? உலகத்துல பல பேர் இந்த வேதத்தை சத்திய வேதம் என்று நம்புகிறதில்ல. இதை ஒரு கட்டுக்கதை என்று எண்ணுகிறார்கள். மனிதர்கள் எழுதின கதை புத்தகம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சமூலமும் சத்தியம் என்று விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் செழித்திருப்பான். அப்ப இந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்து அறிக்கையிட வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம், நான் செழித்திருப்பேன். இதை நீங்க ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். இந்த சத்திய வார்த்தையை நீங்க சொல்ல சொல்லத்தான் உங்களுக்குள்ள விசுவாசம் அனல் மூட்டப்படும். ரட்சிப்பு உண்டாக நாவினால் அறிக்கை பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நீங்கள் எப்போதும் சொல்லணும், நான் செழித்திருப்பேன், என் குடும்பம் செழித்திருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்கள் செழித்திருப்பீர்கள், உங்க குடும்பம் செழித்திருக்கும். ஏன்னா இது கர்த்தருடைய வார்த்தை. யார் நீதிமான்? இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும் நீதிமான். யார் நீதிமான்? இயேசுவின் இரத்தத்தால பாவங்கள் கழுவப்பட்ட எல்லாரும் நீதிமான். எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? அப்ப நீங்களாம் யாரு? நீதிமான். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? அப்படியானால் நீங்களாம் யாரு? நீதிமான். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் செழித்திருப்பான். சொல்லுங்க பார்க்கலாம், நீதிமான் என்ன செஞ்சிருப்பான்? அதனால ஒரு நாளும் நீங்கள் சந்தேகப்படவே கூடாது. நீங்க அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும், நான் செழித்திருப்பேன். அதுலயும் நம்முடைய செழிப்பை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பனையை போல் செழித்திருப்பான் என்று. நம்மளை ஆண்டவர் ஆப்பிள் மரத்தை போல் செழித்திருப்பான் அப்படின்னா நமக்கு சந்தேகம் வர்றதுல நியாயம் இருக்கு. என்ன, ஆப்பிள் மரம் எங்க வளரும்? சத்தியமா திருத்தங்கள் சிவகாசியில் என்ன செய்யாது? வளராது. நம்மள பேரிச்சை மரத்தை போல் செழித்திருப்பான் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை குறித்து சந்தேகப்படுறதுல நியாயம் இருக்கு. ஏன்னா சத்தியமா பேரிச்சை மரம் சிவகாசி திருத்தங்கள் என்ன செய்யாது? வளராது. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு தெளிவா நமக்கு வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய செழிப்பு எப்படி இருக்குமா? பனையை போல. இந்த பனைமரம் வறண்ட நிலத்திலையும் செழித்திருக்கும். யாருமே தண்ணி ஊத்த வேண்டிய அவசியம் இல்ல, யாரும் பராமரிக்க வேண்டிய அவசியம், யாரும் வேலி அடைக்க வேண்டிய அவசியம், யாரும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்ல.
அது பாட்டுக்கு ஒத்த பனைமரம் நிற்கும். அதுல இருந்து வர்ற ஆசீர்வாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணு கூட வேஸ்ட் கிடையாதுங்க. எவ்வளோ டிமாண்டா போகுது இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டா. அந்த பதனி அதுல என்னத்தை கலந்து கொண்டு வர்றானோ தெரியலங்க. ஒரு பாட்டில் 50 ரூபாய்க்கு என்ன செஞ்சிடறான், வித்துடுறான். நல்ல ஐடியா. அந்த கலருக்கு எதையாவது ஒன்று ரெடி பண்ணுங்க. ரோட்ல வச்சு ஒரு நாளைக்கு 50 பாட்டில் வித்தீங்கன்னா 2500 ரூபாய் கிடைச்சு போயிடும். இனிக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா அந்த பதனி அப்படின்ன உடனே எல்லாருக்கும் அது ஒரு ஆசீர்வாதம். நொங்கு எவ்வளவு அருமையா இருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்புறம் என்ன இருக்கு அதுல, நொங்கு தவுனு பார்த்திருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும் தானே? அப்புறம் அந்த பனம்பழம் பார்த்திருக்கீங்களா? அந்த கருப்பு கலர்ல அந்த பணம் இருக்குல்ல, அது சாப்பிட்டுட்டு போட்டுரும். ஆனா அதே பழுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன டேஸ்ட்டுக்கு இருக்குது பாருங்க. இதையெல்லாம் தாண்டி மேலே இருந்து ஒன்றை இறக்குவார்கள். பனங்கல்லு நல்லா இருக்கு மாமா. உங்களுக்கு நீங்க யாராவது குடிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லையா? ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம் சொல்றாங்க, குடிச்சிடாதீங்க. ஆனா அது ஒரு நல்ல, ஆமா, அந்த பனை ஓலை அது பயன்படுது. அப்புறம் பனை மரம், அதுலதான் நிறைய சட்டங்கள்லாம் செஞ்சு முந்தியெல்லாம் ஓடெல்லாம் போட்டு மக்கள் குடியிருந்தாங்க. நல்லா குழு குழுன்னு என்ன செய்யும், எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த மரம் என்ன செய்யாது, அப்படியே இருக்கும். இப்படி ஒரு செழிப்பு, எந்த ஆதாரமும் இல்லாமல் அந்த செழிப்பு. இப்ப நீங்க அதைத்தான் விசுவாசிக்கணும். நிறைய நேரம் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு இது வேணும் அது வேணும்னு நம்ம நினைக்கிறோம். எதுவுமே இல்லாம நம்ம நல்லா இருப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதுவுமே இல்லாம நீங்க நல்லா இருப்பீங்க. யாரும் கவனிக்காமலே நீங்க செழித்திருப்பீங்க. யாருடைய ஆதரவு இல்லாமலே நீங்க செழித்திருப்பீங்க. அந்த பனைமரம் இருக்கிற காட்டுல எல்லாம் பேய் உலாவுமா, ஆனா பனைமரம் கம்மு நிற்கும். சில நேரம் அந்த பனைமரத்துல கூட பேய் இருக்கும், ஆனா அந்த பனைமரம் நிற்கும். பேய் கூட பனைமரத்தை என்ன செய்ய முடியாது. நம்ம தயவுல தான் பேய் கூட வாழந்து இருக்கு. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய செழிப்பை மிக திட்டவட்டமாக படம் போட்டு காட்டி இருக்கிறார். பக்கத்துல பார்த்துக்கோங்க. இனி உனக்கு சந்தேகம் வருமான்னு கேளுங்க. அதனால நாம் செழித்திருப்போம் என்பது 100% சத்தியம். என்ன? ஆமா. சோ நம்ம ஒரு அம்பானி மகனாகவோ அமித்ஷாவுக்கு பேரனாகவோ இருந்திருந்தா நம்ம செழிப்போம்னு கர்த்தர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கர்மேல் சபையிலிருந்து ஒருத்தர் டாக்டர் ஆயிட்டாங்க, கர்மேல் சபையிலிருந்து ஒருத்தர் கலெக்டர் ஆயிட்டாங்க, கர்மேல் சபையிலிருந்து ஒருத்தர் தொழிலதிபர் ஆனாங்க அப்படின்னா அதுதான் செழிப்பு. புரியுதா உங்களுக்கு? ஆமா, கர்மேலுடைய செழிப்பு அப்படித்தான். 1985 இங்க ஒரு இடம் இன்னும் இருக்கு. நமக்கு தான் இருக்குது போல தெரியுது. அப்பப்ப கையை வச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அது ஒரு நினைவு இடமா இருக்கட்டும், என்ன ஒரு சரித்திரத்துக்கு ஒரு நினைவா இருக்கட்டும். அதுல ஒரு 20க்கு 20 ஆரம்பிச்ச இந்த கர்மேல் ஊழியம் பனைமரம் மாதிரி தான். யாருடைய தயவும் இல்லாம கர்த்தருடைய தயவுல இன்னைக்கு உலகம் எங்கும் செழித்திருக்கிறது கர்மேல் ஊழியம். அதனால நீங்களும் செழிப்பீங்க. கர்மேல்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டு? செழிப்பு உண்டு. இந்த செழிப்பு என்ற வார்த்தையில் இருக்கிற 7 ஆசீர்வாதங்களை முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் யாருக்கு இந்த செழிப்பு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:9 தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். கவனிங்க, தண்ணீர் நிறைந்த காவிரி நதினா போட்டிருக்கீங்க, தண்ணீர் நிறைந்த கங்கை யமுனைனா போட்டிருக்கு, தண்ணீர் நிறைந்த
தேவநதி. தேவநதி எது? பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த அபிஷேக நதி தான் என்ன நதி? தேவ நதி. இதுதான் ஆசீர்வாதத்திலே ரொம்ப உச்சகட்டமான ஒரு ஆசீர்வாதம். என்னன்னா, கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவன் என்ன செய்கிறார்? இந்த அபிஷேகம் நம்மை செழிப்பாக்கும். வேதத்துல இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாம் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தவங்க. மீன்பிடி தொழில் அது ஒன்றும் ஐஸ்வர்யவான் ஆக்காது. அதுல வேற மாதிரி ஐஸ்வர்யவான்கள் ஆகிறவங்க இருக்கிறாங்க. ஆனா மீன் பிடிக்கிறவன் காலம் முழுவதும் கஷ்டப்பட தான் செய்வான். ஏன்னா எல்லா நாளிலும் அவர்களுக்கு மீன் கிடைக்காது. நம்ம கூட பைபிள்ல பார்க்கணும், பேதுரு வெறும் வலையை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? அலசிக்கிட்டு இருந்தான். வரிகட்ட அவனுக்கு என்ன இல்ல, காசு இல்ல. மாமி ஜுரமா கிடக்குறா, அவரை டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறதுக்கு என்ன இல்ல, காசு இல்ல. ஆனா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அபிஷேகம் வந்துச்சு பாருங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாரும் செழிப்பாயிட்டாங்க. ஆமா, ஏங்க அவன் சொத்தை வித்து கொண்டு வந்து எங்க வைக்கிறான்? பேதுரு காலில் வைக்கிறான், அப்போஸ்தலருடைய காலில் வைக்கிறான். ஏன்னா பேதுருவின் நிழலாகிலும் படும்படி வியாதியஸ்தனை என்ன செய்யறாங்க? கொண்டு வர்றாங்க. சுகம் பெற்றவன் என்ன சும்மாவா போவான்? சும்மா வண்டியில என்ன செய்வான்? காணிக்கை கொண்டு வந்து கொடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு அபிஷேகம் ஒரு மனிதனை செழிப்பாக்கும். அபிஷேகம் அறிவை கொடுக்கும், அபிஷேகம் திறமைகளை கொடுக்கும், அபிஷேகம் வெற்றியை கொடுக்கும், அபிஷேகம் நம்மை செழிப்பாக்கும். அபிஷேகத்தினால் வருகிற செழிப்பு. இரண்டாவது, ஏசாயா 66:14 நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். எலும்புகள் ஒரு செழிப்பு. எலும்புகளுக்குள்ளதான் என்ன இருக்குது? எலும்புகளுக்குள்ள என்ன இருக்கும்? தேன் கூட இருக்கும். சொல்லுங்க, எலும்புகளுக்குள்ள என்ன இருக்குது? போன் மேரோ அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதுல இருந்து தான் ரத்தம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் தட்டி சாப்பிட்டுருக்கிறீங்க? உங்களுக்கு எலும்புன்னொன்னே அது ஞாபகம் வருது. நம்ம நேற்று வாங்கின எலும்புல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எலும்புகளுக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன். இங்க போட்டிருக்கு, எலும்புகள் பசும் புல்லை போல எப்படி இருக்குமா? இந்த எலும்புகள் உலர்ந்து போச்சுன்னா ஐஸ் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். தெரியுமா? அப்படி நம்ம எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங். அதுல ஜீவன் குறைஞ்சதுன்னா அந்த எலும்பு இப்படி ஒடிச்சு விட்டுலாம், அவ்வளவுதான், உயிர் வாழவே முடியாது. அப்ப அந்த எலும்பு பசுமையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஆரோக்கியம். அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் என்கிற செழிப்பை தருகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உடனே நீங்க 5 வயசு பிள்ளை மாதிரி ஆரோக்கியமா இருக்கணும்னு அளவுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடாது. வயசுக்கேத்த பலன் தான் இருக்கும், ஆரோக்கியம் தான் இருக்கும். நமக்கு ஆண்டவர் சொல்லிக்கிற வார்த்தை என்னன்னா, என் கிருபை உனக்கு போதும். எங்க நம்ம பண்ண சேட்டைக்கு இவ்வளவு நாள் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதே பெருசுங்க. சோ இன்னும் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, என் கிருபையை நான் உனக்கு தருவேன், அதை வச்சு நீ பிழைச்சிக்கலாம். உன்னை அவ்வளோ சீக்கிரம் யம தர்மே வந்து என்ன செய்ய முடியாது, கூட்டிட்டு போக. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? ஆரோக்கியம், ஆரோக்கியம் என்கிற செழிப்பை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். மூன்றாவது, நீதிமொழிகள் 14:11 செம்மையானவனுடைய கூடாரம் செழிக்கும், துன்மார்க்கனுடைய வீடு அழியும். கூடாரம் என்பது குடும்ப ஆசீர்வாதம். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உறவுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய குடும்பத்துல சமாதானத்தை தேவன் கட்டளையிடுகிறார். நம்முடைய வீட்டை ஒரு ஏதேன் தோட்டமாக, ஒரு மகிழ்ச்சியின் இல்லமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா நம்ம வீடு தானே நமக்கு ஒரு சொர்க்கம். என்ன படுத்தா கண்ணை மூடனா சொல்லுவாங்கல்ல, ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட். எத்தனை பேருக்கு வீடு சொர்க்கம்? நீங்க உடனே சொர்க்கம்னா என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க.
எங்க படுத்த உடனே கண்ணை மூணா தூக்கம் வருதோ அதுதான் என்னது? ஏன் எங்க தூக்கம் வருது சொல்லுங்க பார்க்கலாம்? வீட்டுல. சோ நம்முடைய வீட்டை தேவன் ஆசீர்வதிக்கிறார். குடும்ப ஆசீர்வாதமாகிய செழிப்பு. அடுத்து நாலாவது, நம்முடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 41:5, ஆதியாகமம் 41:5 ஒரு சொப்பனத்தை பார்வோன் கண்டான். அதுல நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது என்று பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு வயல்வெளிகள் தெரியும்? விவசாயம் பார்த்திருக்கீங்க? ஒரு கதிர்ல அல்லது ஒரு தாள்ல எத்தனை கதிர்கள் வரும்? எனக்கு தெரிஞ்சு 1 2 பிரதர் எத்தனை இருக்கும்? சகாயராஜ் பிரதர் 10? எனக்கு தெரியல அவ்வளவு. சரி, இங்க போட்டிருக்கு 7 கதிர்கள். எத்தனை கதிர்கள்? 7 பூரணத்தை குறிக்கிறது. அதனாலதான் இந்த சொப்பனத்தை கேட்ட உடனே யோசேப்பு என்ன சொன்னான்னா, ஒரு சம்பூரணமான 7 ஆண்டுகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு தருகிறார் என்று சொல்லி, அதுல எல்லாரும் சம்பூரணமா சாப்பிட்டு மீதி சேர்த்து வச்சதே அடுத்த 7 வருஷத்துக்கு உலகம் முழுக்க சோறு பட்டுச்சு. அவ்வளவு பரிபூரணம். அப்ப நம்முடைய வேலையில வருமானத்துல கர்த்தர் நம்முடைய தேவைக்கும் அதிகமான நன்மைகளை தருவதுதான் செழிப்பு. நீங்கள் சத்தமாய் ஒன்றும் அல்லேலூயா சொல்ல வேண்டாம். புரியுதா? என்னைக்குமே செய்தி கேட்கும் போது கடந்த காலத்தை நினைக்க கூடாது. போன மாசத்துல நடந்த தோல்வி என்ன செய்யக்கூடாது. நீங்க அப்படி தோத்து போய் தோண்டு போய் வந்திருக்கீங்கன்ட்டு தான் ஆண்டவர் உற்சாகப்படுத்துறதுக்காக புதுசா சொல்றாரு. அதனால இனி நடக்க போற காரியத்தை தான் யோசிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதனால நமக்கு கர்த்தர் நம்முடைய தொழிலை ஆசீர்வதித்து பொருளாதாரத்தை செழிக்க பண்ணுகிற அந்த செழிப்பு. அடுத்து ஐந்தாவதாக யோபு 29:20, என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புதுபலன் கொண்டது. என் மகிமை செழிக்கிறது. மகிமைனா என்ன? பிரஸ்தாபம், புகழ். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் கூட அதுதானே. நான் என்ன செய்வேன் உங்களை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கீர்த்தியும் புகழ்ச்சியும். அப்ப உங்களை பத்தி ஃபேமஸா கர்த்தர் பேச வைப்பார். வைக்கிறாரா இல்லையா? உங்க தெருவில் பேசுறாங்களா? வைத்தறிச்சலையாவது பேசுறான்ல. ஆமாங்க. நிறைய பேருடைய சொப்பனத்துல நம்ம தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வந்துகிட்டு இருக்கிறோம். சிலருக்கு நம்ம ஹீரோவா இருக்கிறோம், பலருக்கு நம்ம வில்லனா இருக்கிறோம். எப்படியோ எல்லார் வாழ்க்கையில நம்ம தாக்கத்தை என்ன செய்யறோம்? உண்டு பண்றோம். ஆமா, என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, அடுத்தவன் கண்ணிலே படக்கூடாது, அடுத்தவன் வாயிலே விழக்கூடாதுன்னுவாங்க. அதுக்கு கல்லறையில தான் போய் படுத்திருக்கணும். யாராவது நினைச்சு பார்க்கறானா? இல்ல. உயிரோட இருக்கிற வரைக்கும் பல பேர் நம்மளால என்ன செய்யணும்? வைத்தறிச்சல். என்ன நீங்க? ஏன்னா தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சாலே வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய எல்லா பிரயாசமும் மற்றவர்களுடைய பொறாமைக்கு ஏதுவா இருக்க கண்டேன். நீங்க என்ன பண்ணாலும் அடுத்தவனுக்கு என்ன இருக்கும்? அதுக்குன்ட்டு ஒண்ணுமே பண்ணாம இருக்க முடியுமா? நம்ம இல்லைங்க. நம்ம என்ன செஞ்சாலும் வாய்க்குது அப்படின்னா அடுத்தவனுக்கு வைத்தறிச்சலா தான் இருக்கும். ஆனா அதுக்கு பேர் தான் புகழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க எத்தனை பேரு நம்ம புரியுதா உங்களுக்கு? ஒருத்தன் எதுவுமே சாதிக்கலைன்னா அவனை வச்சு யாருக்குமே எந்த வைத்தறிச்சலும் கிடையாது, அவனை பத்தி யாரும் பேச போறது கிடையாது, அதுக்கு பேர் புகழ்ச்சியும் கிடையாது. ஆண்டவர் நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கும் போது யார் தடுக்க முடியும்? கர்த்தர் செய்ய நினைத்ததை யாராவது தடுக்க முடியுமா? கர்மேல மகிமைப்படுத்தணும்னு நினைச்சாருன்னா தடுக்க முடியுமா? உங்களை உங்க தெருவில் மகிமைப்படுத்தணும்னு நினைச்சாருன்னா தடுக்க முடியுமா? நம்மளா தான் நம்ம இருப்பை காட்டக்கூடாது. சில பேர் நம்ம இந்த தெருவில் இருக்கோங்கிறத காட்டுறதுக்காகவே வம்பு சண்டைக்கெல்லாம் என்ன செய்வாங்க? அது செய்யக்கூடாது. நம்மளா நம்மளை மகிமைப்படுத்தி கொள்ளக்கூடாது. தேவன் மகிமைப்படுத்தினால் அது பெரிய ஆசீர்வாதம். சோ ஐந்தாவதாக புகழ்ச்சி என்கிற செழிப்பை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆறாவதாக சங்கீதம் 66:12, மனுஷரை
எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இது என்ன அப்படின்னா, சோதனையில் கர்த்தர் கொடுக்கிற வெற்றி. நம்மை கர்த்தர் பனை போல செழித்திருப்பீர்கள் என்று சொல்லும் போது அதுல 7 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. 6வது ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சோதனை உண்டா இல்லையா? எத்தனை பேர் சோதிக்கப்பட விரும்புகிறீர்கள்? கரங்களை வைத்து காட்டுங்கள். அப்ப உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. சோதனை வந்தா தான் வெற்றி. சோதிக்கப்படாமல் எதையும் யாரும் பயன்படுத்த, இந்த வந்தே பாரத் ட்ரெயின் அது ரொம்ப ஸ்பீடா போகுமா, அதை உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் அதற்கு ஒரு சோதனை ஓட்டம் வச்சாங்க, தெரியுமா உங்களுக்கு? சோதனை ஓட்டம். சோதனை ஓட்டத்துல ஓடி ஜெயிச்சதா பாதியில கவுந்ததா சொல்லுங்க. அதனால எல்லா சோதனை பயப்படக்கூடாதுங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த கப்பல்கள் செய்யறாங்கல்ல, பெரிய கப்பல்கள், பிரம்மாண்டமான கப்பல்கள், அந்த கப்பல்கள் செஞ்சதுக்கு அப்புறம் அதை தரையில தான் செய்வாங்க. அதை தண்ணிக்குள்ள சாட்சி விடுவாங்க. விட்டா அது அப்படியே தண்ணியில விழுந்து கிட்டத்தட்ட அது முங்குற மாதிரி என்ன செஞ்சிடும், போய் அப்புறம் டபாக்குன்னு என்ன செஞ்சிடும், எழுந்திரிச்சிடும். ஆக்சுவலா இவங்க தண்ணியிலேயே செய்யலாம் அத, ஆனா இது ஒரு சோதனை. புரியுதா? ஏன்னா அது ஒரு மெத்தட்ல, அது ஒரு முறையில தான் தண்ணியில மிதக்குது. அந்த கப்பலினுடைய கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி தேக்கி வச்சிருப்பாங்களாம் வெயிட்டுக்காக. ஸோ அது ஒரு பிசிக்ஸ் வராதுல, விட்டுருங்க. என்ன, இயற்பியல் விதியின்படி அந்த கப்பல் செய்யப்படுகிறது. அதனால அது உண்மையிலேயே நிக்கிதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் அப்படி தண்ணியில தள்ளி விடுறாங்க. தண்ணியில விழுந்து தண்ணியெல்லாம் முங்கும், ஆனா அது என்ன செஞ்சிடும், டபார்னு அப்படி எந்திரிச்சு இப்படி முழிச்சு நிற்கும். இது எதை குறிக்கிறது தெரியுமா? இந்த கப்பல் எவ்வளோ பெரிய புயல் அடிச்சு அதன் மேல தண்ணீர் விழுந்தாலும் முங்காது. பார்த்துருக்கீங்களா? புயல்ல கப்பல் போற காட்சிகளை பார்த்துருக்கீங்களா? நல்ல காட்சிகள்லாம் இருக்குது யூடியூப்ல, அதை பாருங்க. பயங்கரமான புயல், தண்ணி முழுசும் கப்பல்ல போய் மூடும், ஆனாலும் இது அப்படியே தண்ணிக்குள்ள முங்கி முங்கி என்ன செய்யும், நெஞ்சு வரும். ஆமா, சோதனை. அதனால நீங்க சோதனையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சோதனையில ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நம்ம கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். சோ இங்க பாக்குறோம், மனுஷரை எங்கள் தலையின் மேல். எத்தனை பேர் மேல மனுஷர் ஏறி போறாங்க? பல பேருக்கு அதான் பிரச்சனை. மனுஷர் தலை மேல ஏறி போறாங்களே, போவாங்களே, போணுமே, அதுதான் சோதனை. அடுத்து என்ன போட்டிருக்கு? தீயையும் தண்ணீரையும் வேதம் சொல்லுகிறது, அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். தண்ணீர்கள் உண்மையில் புரளுவது இல்லை. என் வேதத்தை நீங்க நம்புறீங்களா இல்லையா? அப்படின்னா எந்த சோதனையிலையும் நம்ம ஜெயிப்போமே தவிர தோக்க மாட்டோம். எத்தனை பேர் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்க? திராணிக்கு மேலா தேவன் சோதிக்கப்பட. ஆமா, யோபுவை சோதிக்கிறேன்னு சொன்னப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ அவனுடைய சரீரத்தை தொடலாம், ஆத்மாவை தொடருக்கு உனக்கு அனுமதி. பாருங்க, அங்க ஆண்டவர் கோடு போடுறாரா, இம்மட்டும் வா, மிஞ்சி வராத. ஆண்டவர் ஒரு லிமிட் வச்சிருக்கிறார். அந்த அளவுக்குள்ளதான் சோதனை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மேல சோதனை என்ன செய்யாது, இருக்காது. சோ சோதனையில நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அதுதான் செழிப்பு, ஆசீர்வாதம். கடைசியா நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 11, 24, 25, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் கஞ்சத்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எத்தனை பேர் செழிப்பை விரும்புறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் உங்களை செழிப்பாக்குற போகிறார்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமா, இங்க போட்டிருக்கு உதார குணமுள்ள ஆத்துமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாரி இறைக்கிற ஒரு தன்மை.
எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாரி இறைக்கணும். கஞ்சத்தனம் என்ன செய்யக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொடுத்துக்கிட்டே இரு, கிடைச்சிக்கிட்டே இருக்கும். புரியுதா? என்னைக்குமே நமக்கு ஸ்கேர்சிட்டி மென்டாலிட்டி இருக்கவே கூடாது. ஸ்கேர்சிட்டி மென்டாலிட்டினா என்ன தெரியுமா? ஒரு பஞ்சகால மனநிலை. அதாவது இல்லாம போயிருமோ, எல்லாத்தையும் பிடிங்கிட்டு நம்மள ஒண்ணும் இல்லாம ரோட்ல விட்டுருவாங்களோ, நாளைக்கு நம்ம இந்த ஊர்ல இருக்க முடியாம போயிருமோ, நம்ம வீடு திவால் ஆயிருமோ, இதெல்லாம் சாத்தான் நமக்கு கொடுக்கிற ஒரு மோசமான மனநிலை. புரியுதா? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து உங்க மனநிலை வானிலை எப்படி இருக்குதுன்னு கேளுங்க. இந்த வெயில் காலத்துல சொல்லுவான்ல, வானிலை வறண்டு காணப்படும்னு. அப்படி வானிலை வறட்சியா என்ன செய்யக்கூடாது, நமக்கு இருக்கக்கூடாது. எப்பயும் நம்ம உடம்புல, நம்ம நெஞ்சில ஈரம் இருக்கணும். உங்க பக்கத்துல கேளுங்க, நெஞ்சில ஈரம் இருக்கா? வானிலை வறண்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. யாரு வந்தாலும் ஏதாவது உங்களுக்கு கொடுக்க இருந்துகிட்டே இருக்கும், நீங்க கொடுக்கணும். நீங்க இல்லைன்னீங்கன்னா நம்ம என்ன பண்றது? உங்களுக்குள்ள நமக்கு இல்லாம போயிருமோ அப்படிங்கிற மனநிலை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. என்கிட்ட இருக்குது, என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்கு, ஒருத்தர் வந்து கேட்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்கணும். ஏன்னா அடுத்து கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு. இப்ப எனக்கே 10 ரூபா தான் இருக்குது அப்படின்னா நீ சபிக்கப்பட்டவன். ஏன்னா உனக்கு என்ன வானிலை, வறண்ட வானிலை. அப்போ உனக்கு எது மட்டும்தான், இந்த 10 ரூபா மட்டும்தான் போ. ஆனா நீ கொடுத்தீனா உனக்கு கர்த்தர் எப்படி தருவார், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில என்ன செய்வாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த தத்துவத்தை? யோசித்து பாருங்க. நல்ல ஒண்ணு விளங்கிக்கோங்க, இந்த மரங்கள்லாம் கனி கொடுக்குதா? இப்ப கனியை பறிக்கிறோம். இப்ப இந்த மரங்கள் என் கனியெல்லாம் பறிக்க கூடாது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த கனி யாருக்காவது யூஸ் ஆகுமா? அது ஒரு காலத்துல கனிஞ்சி கீழே விழுந்து கெட்டுதான் போக போகுது. அதனால எந்த ஆசீர்வாதத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் கவலைப்படவே கூடாது. சில நேரம் இந்த நல்லா படிக்கிற பிள்ளைகள்கிட்ட சில பிள்ளைகள் கேட்கும், எனக்கு இதை கொஞ்சம் சொல்லி கொடுடி அப்படிங்க. உடனே எனக்கே தெரியாது. என்னன்னா இவா அவளுக்கு சொல்லி கொடுத்தா அவா பரீட்சையில மார்க் வாங்கிடுவாளாம் அப்படின்னு இந்த தரித்திரம் என்ன செய்யுது, யோசிக்குது. இதுதான் வறண்ட வானிலை. வறண்ட வானிலை, புரியுதா? கவனிங்க, என்னுடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது, கெடுக்க முடியாது. என்னுடைய ஆசீர்வாதத்தை யாரும் எடுக்க முடியாது, தடுக்க முடியாது, கெடுக்க முடியாது. புரியுதா? அந்த பாட்டை பாடுவோமா? தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பவன் யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் உயருவேன், என் தேவனால். ஓ, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை தாராளமா நீ என்ன செய்யலாம், கொடுக்கலாம். நான் அந்த ஊழியத்துக்கு போற இடங்கள்லாம் அந்த நோட்ஸ் நிறைய, இப்பதான் நான் ஐபேட்ல யூஸ் பண்றேன். முந்தி நிறைய நோட்ஸ் வச்சிருப்பேன். இப்பயும் இது PDF ஃபார்மேட்ல தான் உள்ள இருக்கும். செய்தி முடிஞ்ச உடனே சில பேர் கேட்பாங்க, பாஸ்டர் அந்த நோட்ஸ் எங்களுக்கு தர முடியுமா? போங்க. இப்ப வறண்ட வானிலை என்ன சொல்லும் தெரியுமா? இங்க ஒரு நீ இந்த நோட்ஸ் அவன்கிட்ட கொடுத்த, அவன் பிரசங்கம் பண்ணி பெரிய ஆளாயிருவான். நீ கஷ்டப்பட்டு எடுத்திருக்க, அவன் கஷ்டமே படாம உன்கிட்ட இருந்து காப்பி அடிச்சு போய் வல்லமையா பிரசங்கம் பண்ணி முடிஞ்ச உடனே எல்லாரும் சூப்பர் பாஸ்டர் எப்படி உங்களுக்கு, அவரு காலரை தூக்கிட்டு போவாரு, போயிட்டு போறான். நம்ம போட்ட பிச்சையில அவன் காலரை தூக்கிட்டு போறான். என்னால ஒருத்தன் காலரை தூக்கலாம், டவுசர் மட்டும்தான் கலரக்கூடாது. உண்மைதானே? நான் ஒருத்தனை ஆக்கலாம், அழிக்க கூடாது, அவ்வளவுதான். என்னால ஒருத்தன் வாழ்றான்னா அவனுக்கு நான் தெய்வம்யா. ஆனா அந்த வறண்ட வானிலை என்ன சொல்லும் தெரியுமா? கொடுத்துறாத, பெரிய ஆள் ஆயிடுவான்.
என்னுடைய மேன்மை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட அப்படி சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க இப்படியே கொடுக்காதீங்க, நீங்க அதை புக்கா போடுங்க. புக்கா போட்டாப்புல பெரிய ஆளாக மாட்டானா? இப்ப இருக்கிற டெக்னாலஜில அம்புட்டையும் காப்பி பண்ணி போட்டுறாங்க. திருடனா நீங்க எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. திருட எப்படினாலும் திருடுவான். என்னுடைய மேன்மை யாரும் தடுக்க? நான் சொல்லுவேன், என் நோட்ஸை எல்லாருக்கும் கொடுப்பேன், எல்லாரும் பிரசங்கம் பண்ணட்டும், ஆனா நான் பண்ற பிரசங்கம் வித்தியாசமா இருக்கும். உண்மைதானே? அதனால நான் தாராளமா கொடுப்பேன். புரியுதா? அதனால வறண்ட வானிலை நமக்கு இருக்கக்கூடாது. உதார குணம் உள்ள ஆத்துமா. ஹலோ, நம்மளெல்லாம் ஆண்டவர் கானான் தேசத்தை வாங்க வச்சு ஒவ்வொருத்தரையும் புடுங்குறாரா? நீங்களே இதுக்கு முன்னாடி யோசித்து பார்த்துட்டு இருக்கீங்களா இவ்வளவு நம்ம கர்த்தருக்காக கொடுப்போம்னு? அந்த அளவுக்கு உங்களை ஆண்டவர் உதார குணம் உள்ளவர்களா என்ன செஞ்சிட்டாரு? வேற வழி இல்லை, நம்மளை ஆசீர்வதிக்காம தேவன் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கானான் தேசத்துக்கு கொடுத்து விட்டீங்க. அப்ப நம்மளை ஆண்டவர் என்லார்ஜ் பண்றார். வறண்ட வானிலையை மாற்றி இன்றைக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். எப்படி எப்படி மேகமூட்டம் இருந்துச்சுன்னா செழிப்பு, எந்நேரமும் ஈரப்பதம் என்ன செய்யும்? இருக்கும், குளிர்ச்சி இருக்கும். ஆமா, கர்மேல் சபை எப்பயும் வானில மேகமூட்டத்தோட தான் இருக்கும். அப்பப்ப மழை பெய்யும், ஊத்துல தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், ஆத்துல நதி என்ன செய்யும்? ஓடிக்கிட்டே இருக்கும். வறண்ட வானிலை இல்லை. ஏன்னா வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வச்சிட்டே தானே இருப்பேங்கிறாரு. அதனால நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் பார்த்து கொள்ளனா, அது இருக்குன்னா சேர்த்து வைக்க வேண்டியது, அதுக்குன்னு எடுத்து வெளியே வீசணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இதை யாருக்காவது கர்த்தர் கொடுக்கணும்னு சித்த வச்சிருந்தா நான் தைரியமா கொடுப்பேன். பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயமே எனக்கு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோ தேவன் நம்மை அள்ளி கொடுக்கிறவர்களாக ஆசீர்வதிக்கிறார். அதுதான் செழிப்பு. செழிப்புல இருக்கிற 7வது ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? கிள்ளி கொடுக்கிறவர்களா, அள்ளி கொடுக்கிறவர்களா? அதனால யாராவது உங்ககிட்ட ஆலோசனை கேட்டா தாராளமா சொல்லுங்க. சீனி கேட்டா ஏராளமா கொடுங்க, அரிசி கேட்டா கொடுங்க, காசு கேட்டா மட்டும் கொஞ்சம் பார்த்து. ஏன்னா நம்ம ஆட்கள் ஆமா ஆமா ஆமா. சோ அள்ளி கொடுக்கிற ஆசீர்வாதம். யாராவது உங்ககிட்ட கத்து கொடுக்க சொன்னாங்கன்னா என்ன செய்யுங்க? கத்து கொடுங்க. ஆமா, நான் இந்த இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மியூசிக் கிளாஸ் ஆரம்பிச்சேன். பல பேர் என்கிட்ட சொன்னாங்க, என்ன ஓசியில சொல்லி தரீங்க? முதல்ல படிக்கிட்டோம். ஏன்னா ஊருக்குள்ள மியூசிக் சொல்லி தரேன்ட்டு அத்தனை பேரும் காசை தான் வாங்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் படிக்க மாட்டேங்கிறா. ஒரு எமர்ஜென்சிக்கு எவனாவது ஒருத்தர் இந்த ஊருக்குள்ள கீபோர்டு ஆசிரியர் கிடைப்பானான்னு பார்த்தா ஒருத்தனும் இல்லை. ஆனா ஊருக்குள்ள 60 இன்ஸ்டிடியூட் இருக்கு. அதனாலதான் நான் பார்த்தேன், சொல்லி தருவோம். தாகமா இருக்கிறவர்கள் வந்து என்ன செய்யட்டும்? பானம் பண்ணட்டும். எவ்வளவோ இசை நான் பல பேருக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்குது. பல சபைகள்ல அதை வாசிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் எனக்கு பரலோகத்தில் பலன் இருக்குமா இல்லையா? அந்த வருமானத்துல தான் நான் சாப்பிடணுமா? இல்லை. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே, நான் நம்பிடும் தேவன் தூரகமா இருக்க இந்த காசு தேவையில்லையே. புரியுதா? எனக்கு ஆண்டவர் பாஸ்டர் அழைப்பு கொடுத்திருக்கிறார், இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், என்னை கர்த்தர் நடத்துகிறார். அதனால எதெல்லாம் என்னால தாராளமா கொடுக்க முடியுமோ, என்னை கர்த்தர் செழிப்பாக வைத்திருக்கிறார். உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு? ஆமாங்க, எல்லாமே எல்லா செழிப்புனா எல்லாமே எல்லாம். இப்போ எனக்கு இசை தெரியும், நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சா சொல்லித்தாங்க, அறிவியல் தெரிஞ்சா சொல்லித்தாங்க, தமிழ் தெரிஞ்சா சொல்லித்தாங்க, பிஸ்னஸ் தெரிஞ்சா. என்ன ஏத்தாப்பிலே கடையை போட்டுருவான்னு பயப்படுவீங்களே? வறண்ட வானிலை போட்டுட்டு போறான், என்னால ஒருத்தன் வாழ்றான்னு சொல்லிக்கிடுவேன். என்ன
எல்லாத்துக்கும் நீதியுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். எனக்குரிய பலனை கர்த்தர் தருவார். அள்ளி கொடுக்கிற ஆசீர்வாதம். சோ எத்தனை ஆசீர்வாதம் பார்த்திருக்கிறோம் செழிப்புல? 7 ஆசீர்வாதம். என்னென்ன ஆசீர்வாதம்? 1 அபிஷேகம் என்ற ஆசீர்வாதம், 2வது ஆரோக்கியம் என்ற ஆசீர்வாதம், 3வது குடும்ப ஆசீர்வாதம், 4வது தொழில் ஆசீர்வாதம், 5வது புகழ்ச்சி என்கிற ஆசீர்வாதம், 6வது சோதனையில வெற்றி என்கிற ஆசீர்வாதம், 7வது அள்ளி கொடுக்கிற ஆசீர்வாதம். இப்ப இந்த செழிப்பை பெறுவது எப்படி? சங்கீதம் 92:12 பாருங்க. நம்ம ஏற்கனவே முதல்ல வாசித்த வசனம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள வளருவான். அடுத்து போட்டிருக்கு, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில். சொல்லுங்க பார்க்கலாம், இந்த வசனத்துல இருந்து யாருக்கு செழிப்பு? ஆண்டவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். கவனிங்க, இந்த ஒரு காரியத்தை நான் சுருக்கமா சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். யாருக்கு செழிப்பு? இது முதல் சத்தியம். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் 2வது சத்தியத்தை பேசுவேன். யாருக்கு இந்த 7 விதமான செழிப்பு, 7 விதமான ஆசீர்வாதம் என்றால், நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே சொல்லுங்க கூட்டப்பட்டிருக்க வேண்டும். என்ன போட்டிருக்கு பைபிள்ல? கூட்டப்பட்டிருக்க வேண்டும். கூட்டப்பட்டிருக்கணுமா நாட்டப்பட்டிருக்கணுமா? இப்ப நீங்க எல்லாம் கூட்டப்பட்டிருக்கிறீங்க. இது போதாது. நாம அப்படி கூடி வருகிறது போதாது. நீங்கள் நாட்டப்பட்டிருக்க வேண்டும். எப்படி நீங்கள் நாட்டப்பட்டிருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 3 பாயிண்ட் வச்சிருக்கிறேன். ஆனா ஒரு 3 விதமான அடையாளத்தை சொல்றேன். முதல்ல என்னன்னா, நீங்கள் நாட்டப்பட்டவர்கள் என்றால் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கர்த்தரை ஆராதிக்க ஆலயத்துக்கு ஓடோடி வருவீர்கள். சில சந்தர்ப்பங்களை நிமித்தம் நம்மால் வர முடியாவிட்டாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான், அப்ப ஞாயிற்றுக்கிழமை வருதுனாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம சபையில் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? நாட்டப்பட்டிருக்கோம். அப்புறம் ஆராதனைக்கு சீக்கிரமா வர்றது. எப்பயுமே நமக்கு ஒரு சந்தோஷமான இடத்துக்கு எப்படி போவோம்? நேரத்தோட போயிடுவோம். நமக்கு பிடிக்காத இடத்துக்கு மெல்ல போவோம். ஆமா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே பாருங்களேன், சர்ச்சை விட்டு போறதுக்கு மனசு இல்லை. அப்படி நம்ம இருக்கணும். அதுதான் நாட்டப்படுகிற அனுபவம். சீக்கிரம் வரணும், லேட்டா போகணும். லேட்டா வரணும், சீக்கிரம் போகணும். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அதாவது சீக்கிரம் வந்துட்டு லேட்டா போறவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தையும். நீங்க கதவையே பூட்டினாலும் வாசப்படியிலே உட்கார்ந்து இருப்போம் பாஸ்டர், போக மாட்டோம் அப்படிங்கிறவங்க, கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வாசப்படியில உட்கார்ந்து இருக்கிறவங்க, அந்த மாதிரி சில சிம்டம்ஸ், அது ஒரு அடையாளம் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டிருக்கோங்கிறதுக்கு. அப்புறம் என்னன்னா, தரிசனத்தோடு இணைந்து கொள்வது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணிக்கையிலும் தரத்திலும் நாம் பெருகுவதன் மூலமாக இந்த சமுதாயத்தை என்ன செய்ய போகிறோம்? மாற்ற போகிறோம். இந்த சமுதாயத்தை பரிசுத்த ஜாதியாக மாற்ற போகிறோம், மறுரூபமாக்க போகிறோம். ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் ஒரு பெரிய இடத்தை வாங்குவதற்கு கர்த்தர் நம்மை ஏவுகிறார். அது நம்முடைய பலத்துக்கு மிஞ்சினதா இருந்தாலும் நம்மை பாரப்படுத்துகிறார். அது நமக்கு கடினமானதா இருந்தாலும் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஏன்னா ஒரு பெரிய தரிசனம். இந்த தரிசனத்தோடு இணைந்து கொள்ளுதல், ஏதாவது ஒரு விதத்துல ஜபிப்பது, கொடுப்பது, ஆலோசனை சொல்லுவது, பாஸ்டரை உற்சாகப்படுத்துறது. சில பேர் பாஸ்டர் பக்கத்திலே வரமாட்டேங்கிறாங்க, வந்தா ஏதாவது கேட்டுவாரோன்ட்டு. வாங்க வாங்க வந்து, பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க பாஸ்டர், நாங்க கூட இருக்கிறோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பலனாய் இருக்கும். வாட்ஸ்அப்ல போடுற மெசேஜ் கூட ஒரு ரிப்ளை வர மாட்டேங்குதுங்க. ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் இந்த தரிசனத்துக்கு அனுகூலமா இருக்க முடியும். அதனால நீங்களா ஏதாவது ஒரு மனசுல கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு, இப்படின்னா தான் பாஸ்டர் நம்மளை ஏத்துக்கிடுவாரு, இப்படின்னா தான், அப்படி இல்லை.
எப்படினாலும் நீங்க இந்த ஊழியத்துக்கு எப்படி இருக்கலாம், அனுகூலமா இருக்கலாம். ஆமா, நீங்களே இந்த கர்மேலின் சொத்து, அதனால நீங்க உங்க சொத்தை தான் கொடுக்கணுங்கிற அவசியம். பக்கத்துல பசங்க, நீங்களே ஒரு சொத்து. ஆகவே நீங்கள் ஏதோ ஒரு விதத்துல ஜபிக்கலாம், கொடுக்கலாம், ஆலோசனை சொல்லலாம், சபைக்கு ஏதாவது ஒரு விதத்துல பணிவிடை ஊழியங்கள் செய்யலாம். என்ன, ஏதோ ஒரு விதத்துல நான் இந்த தரிசனத்தோடு இருக்கிறேன், இந்த திட்டத்தோடு இருக்கிறேன், இந்த சபையோடு இருக்கிறேன், இதுல நான் ஒரு பங்காளன். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு போற பார்வையாளன் அல்ல. நான் யார் சொல்லுங்க சத்தமா? இந்த மாதிரியான அடையாளங்களோடு யார் வாழ்றாங்களோ அவங்க தான். சரி, இப்படி யார் வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? 3 காரியங்களை வேகமா நான் சொல்றேன். ஒன்று 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 என்னது தெரியுமா? யார் இப்படிப்பட்ட நாட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? முதலாவது, உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட வேண்டும். சங்கீதம் 88 சொல்லுது. சங்கீதம் 88, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். எங்கே நாட்டினார்? எகிப்திலிருந்து கொண்டு வந்து எங்கே நாட்டினார்? கானான் தேசத்தில் நாட்டினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் அந்த எகிப்திலிருந்து என்ன செய்தாராம்? திராட்சை கொடியை கொண்டு வந்து எங்க நாட்டினார்? கானான் தேசம், செழிப்பான இடத்துல நாட்டினார். பாலும் தேனும் ஓடுகிற நலம விசாலமான தேசத்தில் அவர்களை என்ன செய்தார்? நாட்டினார். அப்ப இவர்கள் கானான் தேசமாகிய சபையிலே நாட்டப்படுவதற்கு என்ன செய்தார்கள்? எகிப்தை விட்டு வரலன்னா எப்படிங்க கானான்ல நாட்ட முடியும்? சரி, எல்லாரும் எகிப்திலிருந்து வந்த எல்லாரும் கானானிலே நாட்டப்பட்டார்களா? இல்ல, எகிப்திலிருந்து வந்தாங்களே தவிர எகிப்து இவங்களை விட்டு வைக்கல. பாருங்க, எகிப்து என்பது உலகத்தின் ஆவி. என்னதுங்க எகிப்து என்பது? அதாவது இடமாகிய எகிப்து, ஆவியாகிய எகிப்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இடமாகிய உலகம், ஆவியாகிய உலகம். இப்ப நம்ம இடமாகிய உலகத்தை விட்டு வந்துட்டோம். இப்ப இங்க கூட பாத்தீங்கன்னா இது உலகம் அல்ல. இது என்னது? கரெக்டா சொல்லுங்க, அப்பதான் உங்களை வீட்டுக்கு விடுவேன். சபை. இது என்னது? உலகமா? சபை. அப்ப நீங்க உலகத்தை விட்டு எங்க வந்துட்டீங்க? ஆனா ஆவி விட்டுருக்கான்னு பாருங்களேன். டைமை பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்போது முடியும் ஐயா, என் இதயம் ஏங்குதையா. எதற்கையா? கறி எடுக்கணும் ஐயா, சமைக்கணும் ஐயா, சாப்பிடணும் ஐயா, தூங்கணும் ஐயா. வாரத்துல 6 நாள் வேலை பார்த்துருக்கோம் ஐயா, ஒரு நாள் தூங்க விடுங்க ஐயா. ஏன் சர்ச்சைக்கு வந்தீங்க? இடமாகிய எகிப்தை விட்டு வந்தாலும் ஆவி என்ன செய்ய மாட்டேங்குது? விட மாட்டேங்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல வந்துட்டு என்ன சொல்றான் பாருங்களேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பார்ப்போம். பாருங்க, என்னாகும் 11:40 என்னாகும் 11:4 அவர்களுக்குள் இருந்த பலவிதமான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? பாருங்க, 5வது வசனம் பாருங்க. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மீன்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்பட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளப்பூண்டுகளையும் நினைக்கிறோம். ஆள் எங்க இருக்கு? சர்ச்சில். நினைப்பு எங்க இருக்கு? கிச்சன்ல. பாருங்க, இங்க பேசுறது அந்நிய பாஷை. ஆவி எங்க இருக்கு? வெள்ளரிக்காய், வெள்ளப்பூண்டு, வெங்காயம். பாருங்களேன், இந்த ஆவியிலிருந்து விடுதலை என்ன செய்யணும்? இது என்ன அப்படின்னா, உலக கவலை. அது இல்லை, இது இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. கவனிங்க, இதுல இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கணுங்க. நீங்க சபையில நாட்டப்பட்டிருக்கீங்கன்னா இந்த சபை சம்பூர்ணமான சபை. ஏன்னா இந்த சபையில உங்களுக்கு இல்லாதது என்னது? புரியுதா? அதனால என்ன கவலைனாலும் இங்க வாங்க, நான் கஞ்சி ஊத்துவேன். வேற என்ன வேணும்? தோத்திரம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே. என்ன கவலை? புரியுதா உங்களுக்கு? உலக கவலை அது நம்மை
நாள்தோறும் என்ன செய்கிறது? அழுத்துகிறது. இவங்க அப்படிதான் அழுதாங்க. இச்சை உள்ளவரான பைபிள்ல பரலோக மன்னாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதை சாப்பிட்டு நல்ல கிளறு மீன் மாதிரி இருந்துகிட்டு, புரியுதா? இச்சை உள்ளவர் அது இல்லை, இது இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. நோ, கர்த்தர் எங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கான்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா. ஆமாங்க. சோ அவங்க தான் சபையில நாட்டப்பட முடியும், இல்லாட்டினா நாட்டப்பட முடியாது. நிறைய பேர் சபையை விட்டு போனதுக்கு என்ன காரணம்? குறைதான் இல்லங்க. கர்த்தர் சபையை கொடுத்திருக்கிறார். நான் ஜெப வீட்டிலே வந்து உங்களை என்ன செய்வேன் இருக்கிறாரு? மகிழ பண்ணுவேன் இருக்கிறார். அதனால எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும் என்றால் உலக ஆவியை என்ன செய்யக்கூடாது? இருக்க தேவ ஆவி நம்மை நிரப்ப. இதுவும் குறிப்பா இது 12வது மாதம். கவனிங்க, இந்த மாதத்துல ஆண்டவர் நம்மளை புது வருஷத்துக்காக ஆயத்தப்படுத்துறாரு. நீங்க 2024 செழிப்பான வருடமா இருக்கணும்னா இந்த சத்தியத்துல எல்லாம் நீங்க பழக்கப்படணும். அதுல ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. இந்த மாதம் ரொம்ப நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். என்ன செலுத்தணும்? நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். என்ன, அது ஒரு செய்தி ரெடி பண்ணேன், முழுமை அடையலை. அதுக்குள்ள ஆண்டவர் ஒரு புது வெளிப்பாடு கொடுத்ததுனால இதுதான் தேவ சத்தியம் 2024க்காக ஆயத்தப்படுத்துறாருன்னு. நன்றி அறிதலா உள்ளவர்களா இருங்கள். அதுல முதல் பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு நான் வாழ்றதுக்கே கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். உயிரோட இருக்கிறதுக்கு கர்த்தருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். நீங்க சுவாசிக்கிற காத்துக்கு காசு கொடுக்குறீங்களா? யோசித்து பாருங்க. குடிக்கிற தண்ணிக்கு காசு கொடுக்குறீங்களா? கொடுக்கணுமா? ஏங்க, சில பேருக்கு தண்ணி ஊத்துறதுக்கே காசு கொடுங்க, குளுக்கோஸ் ஏற்றி விட்டுறாங்க. ஏன்னா உள்ள என்ன செய்ய மாட்டேங்க, ஒன்றும் இறங்க மாட்டேங்குது. நன்றி சொல்லணும் கர்த்தருக்கு. சிவகாசியில் ஒரு விசுவாசி சாப்பிட சாப்பிட வெளியே வந்துட்டே இருந்திருக்கு. சாப்பிட்டா என்ன செய்யணும்? எத்தனை பேருக்கு உள்ள போகுது? உள்ள போகுதுன்னா நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த சகோதரிக்கு என்ன செஞ்சிருச்சு? வெளியே வந்துச்சு. போய் பார்த்தா அடப்பு இருக்குன்ட்டாங்க. என்ன அடப்பு? கட்டி. ஆப்ரேஷன் பண்ண கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் என்ன செஞ்சிட்டாங்க? போட்டு அறுத்து விட்டாங்க. நல்ல வேலை. முழுங்கி பாருங்க, எச்ச முழுங்கி பாருங்க, போயிருச்சு. எந்த அடைப்பும் இல்லை. வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க, அந்த மூளை நரம்புகளுக்குள்ளெல்லாம் ரொம்ப பொடி, முடி கூட போக முடியாத பொடி ஓட்ட. அந்த மூளை நரம்புகள் இருக்குல்ல, அதுக்குள்ள ரத்தம் போய்கிட்டு இருக்குதுங்க. அதுல ஏதாவது ஒரு நரம்புல அடப்பு வச்சிருச்சுன்னா வியாதி, ரொம்ப மோசமான வியாதி. போய் என்ன செய்யணும்? ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டுறணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த அடப்பெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? பிளம்பர் வேலையை யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? இல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இறங்கி இருக்கிறாரா? மன நிறைவோட வாழணுமா வேண்டாமா? அதனால நன்றிகளை நிறைய சொல்லுங்க. இந்த வருஷத்தின் இறுதியில யார் கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட முடியும் அப்படின்னா, கவலை இருக்கக்கூடாது, உலகத்தின் ஆவி இருக்கக்கூடாது, உலக பாரம் என்ன செய்யக்கூடாது. ஆமா, நாளைக்காக என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது.